ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5 இயர் பிஏ எல்எல்பி அட்மிஷன் கவுன்சிலிங் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோவை பார்த்துட்டு வரோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு வீடியோ வந்து அப்டேட்டட் வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைச்சிருமா இல்லை செகண்ட் ரவுண்டில் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் என்ன, டவுட்ஸ் என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ சீட் வந்து இருக்குது, எந்த காலேஜில் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் வந்து லைவ் ப்ரூஃபோட உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் அட்மிஷனுக்காகவே தனியாக வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய அப்டேட்ஸும் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸு, கட் ஆஃப் மார்க்ஸு, ரேங்க் லிஸ்ட்டு இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஈஸியாக நீங்கள் ஒவ்வொரு அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் 5 இயர் பிஎல்எல்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பொது பிரிவினர் அப்படின்னா வந்து ஓசி கேட்டகரின்னு சொல்லுவோம். பிசினா வந்து அதர் பிளாக் வேர்ட் சொல்லுவோம். பிசியில் எம் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த கம்யூனிட்டி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிற வந்து இருக்குது. இதை தாண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேரளாவிலேருந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 சில்லற சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து சீட் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரிவினருக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 31%. ஏன்னா இவங்களுக்கு தான் அதிகமான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிசிஎம்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 by 1. நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் இருந்து பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ்கள் இடஒதுக்கீட்டிற்கு மேலே கொடுக்கப்பட்டுள்ளது, எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த ரிசர்வேஷன் நீங்கள் வரமாட்டீங்க. இது வந்து முழுக்க முழுக்க யாருக்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கான்செப்டை வந்து நாங்கள் அப்செட் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து பொது பிரிவினருக்கு கீழே வந்து தெளிவு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஓசி கேட்டகரியில் தான் நீங்கள் வந்து வருவீங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓசி கேட்டகரியில் ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட் வந்து நாங்கள் அலாட் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மார்க் நல்லா கட் ஆஃப் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசி கேட்டகரியில் சீட்ஸ் வந்து கிடைக்கும். அப்போது இந்த விதத்தில் இந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு வந்து இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். அரசு இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது வந்து அரசு சட்டக்கல்லூரி. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் லா காலேஜுங்கிறது வந்து 14 கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது. அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கிடையாது, 1 by 1 இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 14 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அந்த 14 கவர்மெண்ட் காலேஜில் 1692 சீட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஏ எல்எல்பிக்கு வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதில் 1 by 1 பாருங்கள். நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 31%, அதாவது 516 சீட்ஸ் வந்து இருக்குது. இந்த 516ல் உங்களுக்கு சீட்ஸ் வந்து கிடைக்காதான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா செலக்ட் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கம்யூனிட்டி ரேங்க் வந்து எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது டிஎன்டிஎல்யூ வெப்சைட் போய்க்கோங்க. இந்த இடத்துல வந்து வியூ ரேங்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கேட்டகரி ரேங்க். அதுதான் வந்து கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஜென்ரல் ரேங்க்குங்கிறது வந்து ஓவராலாக மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ரேங்க்குங்கிறது வேறு, உங்களுடைய கேட்டகரி ரேங்க் அப்படிங்கிறது வேறு. கேட்டகரி ரேங்க்னா இப்போ நீங்கள் வந்து அதாவது பிளாக்வேர்ட் கிளாஸில் இருக்கீங்க. நீங்கள் பிளாக்வேர்ட் கிளாஸில் நீங்கள் வந்து 50வது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 50வது ரேங்க்கில் பிசி 50வது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்கள். 50வது இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஏன்னா பொது பிரிவினருக்கு 31% கொடுக்குறாங்க. நீங்கள் பிசி பிளாக்வேர்ட் கிளாஸ்க்கு வந்து 26.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. 441 சீட்ஸில் நீங்கள் வந்து ஒரு 50வது கேட்டகரியில் இருக்கீங்க.
அப்போ 50வது இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சீட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிடைச்சிரும். அப்ப நான் வந்து ஒரு 1500வது இடத்துல இருக்கேன். எனக்கு சீட் கிடைக்காதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நான் கிடைக்காதுன்னு இப்பவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நெறைய நபர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க பத்தி ஒரு ஐடியா வந்து நம்ம சேனல்ல உங்களுக்கு ஒரு ப்ரிவியூஸ் வீடியோஸ் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அத நீங்க பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்க இதுவரைக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க பத்தி ஒரு ஐடியாவே நாலேஜே இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா, கிளியர் அண்ட் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். செகண்ட் ரவுண்ட்னா என்ன? செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ வரும்? செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எவ்வளோ மார்க் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல இருந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எவ்வளோ மார்க் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கட் ஆஃப் மார்க் எவ்வளோ கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 516 சீட்ஸும், பிசி கேட்டகரிக்கு வந்து 441 சீட்ஸும், பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 58 சீட்ஸும், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து அதாவது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கு 333 சீட்ஸு, பட்டியலின வகுப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 சீட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புக் ஆகும். அப்போ இந்த சீட்ஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே சீட்ஸ் வந்து உள்ளே போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுலேயுமே ஒரு சில சீட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும். அது யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிவிட்டு, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாதம் ஆயிரும். ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு அப்படி இல்லைனா செகண்ட் வீக்கில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் வந்து DNDALU வெப்சைட்டில் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் என்னுடைய கட் ஆஃப் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு சீட் கிடைக்குமா, யூடியூப் கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் அதுதான். எனக்கு நார்மல் வாட்ஸ்அப்லேயும் அந்த மெசேஜ் தான். என்னுடைய நம்பர் வச்சுருக்கவங்களும் அந்த மாதிரி தான் கேட்குறீங்க. ஸோ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் வந்து ரெகுலராக அப்டேட்டில் வச்சுக்கோங்க. இதை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வராது. நீங்கள் யார்கிட்டையும் போயிட்டு கை நீட்டிக்கிட்டு இது கேட்கணும், இதை வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணணுங்கிற உங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இருக்காது. ரொட்டீனாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோவில் இந்த கம்யூனிட்டி வைஸ், அதாவது வகுப்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரிவினருக்கு வந்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் எவ்வளோ சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இதை வந்து இப்போ நம்ம சேனலில் டெலிகிராம் குரூப்லேயே நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். இதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போது இமெயில் வந்தவங்க எல்லாருக்குமே சீட் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இமெயிலில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, தற்காலிகமாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். தற்காலிகமாக நீங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களால் பார்க்க முடியுது. மெயில் வந்தவங்க எல்லாருக்குமே சீட் கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கிடைக்காது. நான் அதை தான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, மெயில் வந்துருச்சு, டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டோம், நம்மளுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா, பிசியில் உங்களை மாதிரியே 1000 பேர் 2000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 3000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சீட் வந்து அவங்க வந்து கொடுத்துட மாட்டாங்க. அந்த கம்யூனிட்டியில் யார் வந்து முன்னே இருக்காங்க, சீக்கிரம் வந்து ஃப்ரண்டில் போய் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட் வந்து கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் பின்னாடி லாங்கில் போயிட்டு லைனில் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும். அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வரும். செகண்ட் ரவுண்ட்லேயும் சீட்ஸ் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா தேர்ட் ரவுண்டு நடக்கும். தேர்ட் ரவுண்ட்லேயும் சீட் இருக்குது அப்படின்னா மாப் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து 1 by 1 வந்து நடக்கும். இது வந்து ப்ரொசீஜருங்கிறது கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகும். சீட்ஸ் வந்து டக்குன்னு ஃபுல் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது ரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிட்டு சீட்லாம் முடிச்சிருவாங்க. அப்புறம் காலேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். சீட்ஸ் வந்து வேக்கண்ட் இருக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.